ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் உருகி வந்ததும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்தா போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி குழஞ்சி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா நம்ம சப்பாத்தி, ரொட்டி, நான், ஃப்ரைட் ரைஸ், கீ ரைஸ் அதோடு சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல காம்பினேஷனாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வந்ததும் நம்ம கூட முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகி வரட்டும். பட்டர் உருகி வந்ததும் நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை, லவங்கம், பட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுடலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்க நம்ம பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம் விழுத நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கலாம். தக்காளி நிறைய சேர்த்துருக்கோம், அதாவது 3 தக்காளி சேர்த்துருக்கோம். அதனால் புளிப்பாக இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சர்க்கரை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இன்றைக்கி 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீரை நமக்கு வேண்டிய ஷேப்பில் க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த குழம்பு கொதித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுமானது. பன்னீர் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். பன்னீர் சேர்த்து 5 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இது காஞ்ச வெந்தயக்கீரை இலைகள் தான். இதை சேர்க்குறப்போ நமக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே பன்னீர் பட்டர் மசாலா கிடைக்கும். அவ்வளோதான், ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கலாம். சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.